அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஃபாத்தியா முடியும் போது இன்னொரு ஆயத் படிக்க போகிறோம். இஹ்தின் அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின் அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். சரி, இதில் நாங்கள் முதல்ல லேசானது பார்ப்போமே. சிராத்தல் முஸ்தகீம் என்று இது ரெண்டு வார்த்தை எடுத்து பார்ப்போம். முதலாவது அஸ்ஸிராத்த என்ற வார்த்தையும் அல் முஸ்தகீம என்ற வார்த்தையும் அது அர்த்தத்தை பார்ப்போம். ஐட அர்த்தம் முதலாவது பாருங்கள், ரெண்டுமே நசுபைக்குது. அசிராத்த அல் முஸ்தகீம ரெண்டுமே நாங்கள் முஸ்தகீமன்னு சொன்னதுக்கு பாருங்கள், குர்ஆன் எடுத்து அது முஸ்தகீம என்று தான் எழுதிக்கும். அது ரெண்டுமே நசுப். சரியா? ஒன்றாவது ரெண்டுக்குமே அல் வந்திக்குது, ரெண்டும் குறிப்பிட்டது. சரியா? அடுத்த விஷயம் ரெண்டுமே ஒன்று என்ற பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை. ரெண்டுமே ஒன்று. அர்த்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும், ரெண்டுமே ஒரு அர்த்தம் தான், பன்மைன்ற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி கடைசியாக ரெண்டுமே ஆண் என்றால் பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை, ரெண்டுமே ஆணாக தான் கருதப்படுது. பெண் என்றதுக்கு அடையாளம் ஈந்தால் தான் பெண், அப்படி அடையாளம் இல்லாட்டி ரெண்டுமே ஆணாக தான் கருதப்படுது. அப்போ இதில் 4 தன்மைகளும் ஒன்று கொண்டு சரியாகவே பொருந்துது. அப்படி என்றால் இது மௌசூஃப் சிஃபா, இது மௌசூஃப் சிஃபா. அர்த்தத்தை பார்ப்போம். அப்போ சிராத் என்றால் பாதை என்ற அர்த்தம். முஸ்தகீம் என்று சொன்னால் நேரான் என்ற அர்த்தம். முஸ்தகீம என்றது நேரான் என்ற அர்த்தம். அப்போ எங்களுக்கு தெரியும், சிஃபா பின்னுக்கால வரும். அரபில் சிஃபா, ஆனால் நாங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள, மொழிபெயர்க்கக்குள்ள அதை முன்னுக்கு கொண்டாடணும். அப்போ பாதை நேரான இந்த சிராத்தல் முஸ்தகீம் என்று ஈந்ததுக்கு நாங்கள் சொல்லணும் நேரான பாதை என்று. தமிழில் வரப்போகல அது முன்னுக்கு வரும், சிஃபா முன்னுக்கு வரும், மௌசூஃப் பின்னுக்கு போகும் தமிழில். அரபில் மௌசூஃப் முதல்ல வரும், சிஃபா பின்னுக்கு போகும். அதுதான் நேரான பின்னுக்கு இது அர்த்தம். சிராத்தல் முஸ்தகீம் என்றால் அஸ்ஸிராத்தல் முஸ்தகீமா, அல் வர்ணம் ரெண்டுக்கும். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் நேரான பாதை. பாருங்கள், மௌ சி என்று போட்டிக்கு மௌசூஃப் சிஃபா. அதோட அர்த்தம் ஒன்றுக்கு சேர்த்து சொல்லணும் எங்களாங்க, நேரான பாதை. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் போவோம் இஹ்தினா என்ற வார்த்தை. ஓகே, இது ஃபஸ்ட் தரக்கா நாங்கள் கடைசிக்கு படித்த லெசன், கட்டளை இட்டுறது என்ற லெசன். அது கட்டளை வருது. இது கொஞ்சம் சரியாக விளங்கணும். எப்படி? இதில் சரியான வார்த்தை யஹ்தி என்ற வார்த்தை. யஹ்தி என்ற வார்த்தை தான் இட வார்த்தை. உங்களுக்கு நினைவிக்காய்க்கும் நாங்கள் கட்டளை இற்றை படிக்கல, நினைவிக்குதான் படித்தது நசர என் சுரு என்று எடுத்து அதை என் சுருவை மிகவும் கனமில்லாத ஆக்கிற என் சுர் என்றாக்கி, அதுக்கு பிறகு அதை தாக்கு கொண்டாந்து தன்சூர் இல்லை தன்சூர் என்றாக்கி, அதுக்கப்புறம் அதை தாவை வெட்டி, அதுக்கப்புறம் உன்சுர் சொல்லேலாம், அப்புறம் அலிஃபொண்டு கொண்டாந்து அது கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்தை பார்த்து அது பேசுன்னு சொன்னால் இனியும் பேசி போட்டு உன்சூர் ரெண்டு படித்தோம். இது உங்களுக்கு நினைவிக்குதான் நினைக்கிறேன். நினைக்காட்டி அதை லெசனை போய்த்து பாருங்கள். அப்போ இன்னும் இதை இஹ்தியில் வாரது யஹ்தி என்ற வார்த்தை. இதில் ரூட் லெட்டர்ஸ் ஹா த யா. ஹா த யா ஒன்று இருக்குது, அதை நினைச்சுக்கோங்க, யா. அதுதான் ஹா த யா. அப்போ ஹதா யஹ்தி என்று தான் சொல்லுவோம். அதை ஹத யா என்று சொல்கிறத விட அரபிகள் லேசிக்கு அதை ஹதாவாக மாற்றிட்டாங்க. இப்போ நசரா மாதிரி அதை 3வது எழுத்து யா சுட்டியும் அதை ஹத யா என்று சொல்லாமல் ஹதா என்று மாற்றிட்டாங்க. அப்போ யஹ்தி, ஹதா யஹ்தி, யஹ்தி என்றக்குள்ள இன்னும் யா ஒன்று இருக்குது. சரியா? அப்போ இப்போ என் சுருவை நாங்கள் மிகவும் கனமில்லாமாக்குறதுக்கு என்ன செஞ்சோம்? என் சுர் என்று ஆகினோம். என் சுர் என்று சுக்குன் போட்டோம். இப்போ யஹ்தியை ஒரு சுக்குன், யஹ்தி என்னக்குள்ளேயே அது சுக்குன் மாதிரி தான் ஈக்குது. அப்போ அரபிகள் பார்த்தாங்க, இதை எப்படி மிகவும் கனமில்லாதமாக ஆக்குறே, யஹ்தி என்று யாவோட ஈக்கிறத எப்படி மிகவும் கனமில்லாதமாக ஆக்குறே. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல நாங்கள் அந்த வேர்ஷனுக்கு போவோம். யஹ்தியோட அந்த வேர்ஷன் தகுதி தா போட்டால் அந்த உங்களுக்கு தெரிந்தால் அதெல்லாம் நினைவில்லாட்டி போய்ட்டு படிங்க. இப்போ என் சுரு தன் சுரு ஆகின மாதிரி தன் சுருவாகி தன் சுரு ஆகிச்சு. அது மாதிரி யஹ்தி தகுதி ஆகும். அது யா ஈக்குது தகுதி. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, இது எப்படி மிகவும் கனமில்லாமல் ஆகுது, ஆல்ரெடி சவுண்ட் ஒன்று ஈக்குது, சுக்குன் போடே இல்லை, யாக்கு சுக்குன் போட்ட மாதிரி தான் ஈக்குது. அப்போ அவங்க முடிவு பண்ணாங்க, சரி ஓகே, அப்போ நாங்கள் யாவே இல்லாமல் ஆகிடுவோம். அப்போ யாவே இல்லாமல் ஆகிட்டாங்க. அப்போ அது மிகவும் கனமில்லாமல் ஆக்குறதுக்கு தகுதி, அதை யாவே இல்லாமல் ஆகிட்டாங்க. சரி, யாவை இல்லாமல் என்ன செய்யணும்? தாவை வெட்டணும். தாவை வெட்டினா உதி என்று வரும். அப்போ உதி என்றது சொல்ல கஷ்டம். அப்போ நாங்கள் என்ன சப்போர்ட்டுக்கு ஒரு அலிஃபொண்டு கொண்டாடணும். அப்போ அலிஃபொண்டு கொண்டாந்தால் அதுக்கு தாலுக்கு என்ன ஈக்குது? தி ஈக்குது. அப்போ இதுக்கு கடைசி எழுத்து யா தானே, யாக்கு முன்னுக்கு தால் ஈக்குது, தாலுக்கு தி ஈக்குது. அப்போ இதுக்கும் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு கொண்டாந்து அலிஃபை கொண்டாந்து அதுக்கு பேச போடையில் என்ன பேசி இல்லை ஈக்குது, அதுக்கு நாங்கள் கசரா இல்லாட்டி ஜேரு போடணும். அதுதான் இஹ்தி என்று வரும். இதை நாங்கள் படிச்சுக்கிறோம், நினைவில்லாட்டி போய்த்து பாருங்கள். அதை பார்த்தா அவங்களுக்கு நினைவு வரும். இஹ்தி என்றால் அப்போ என்ன அர்த்தம்?
ஹதாயா என்றால் வழி நடத்தல் என்ற அர்த்தம். ஹதா எகுதி என்றால் வழி நடத்துகிற என்ற அர்த்தம். வழிகாற்றை வழி நடத்துகிற என்ற அர்த்தம். அப்போ இஹ்தி என்றால் வழி நடத்து என்று நாங்கள் சொல்கிறோம். வழி நடத்துன்னு கேட்குறோம். உங்களுக்கு தெரியும் கட்டளைட்டு நாங்கள் படித்தோம். அது வந்து தகுதி அந்த தானே அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு தானே அதில் தானே கட்டளை இடையிலும். அப்போ இன்னும் இஹ்தி வரத்தால் அதுக்குள்ளே அந்த ஈக்குது. நாங்கள் யார்கிட்ட கேட்குறோம் இது வழி நடத்த சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அந்த நீ வழி நடத்து அதுதான் இஹ்தி என்றதுல அர்த்தம். இஹ்தி என்ற அர்த்தம் வழி நடத்து என்று கேட்குறது. இது வந்து கமாண்ட் கட்டளைட்டு என்று படித்தோம். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது கட்டளையில் நாங்கள் இது கெஞ்சி கேட்குறோம் ரப்புக்கிட்ட. யா அல்லாஹ் வழி நடத்து, நீ வழி நடத்து. யாரை வழி நடத்து? அடுத்த கேள்வி வரும், யாரை வழி நடத்து? அது வந்து இப்போ யார் வழி நடத்துகிற அந்த அதுதான் ஃபாஹில் செய்கிறவர். யார் வழி நடத்துகிற அது ஃபாஹில் செய்கிறவர். யாரு வந்து ஃபாஹில், யாரை வழி நடத்துகிற அது மஃபூல். அது முதலாவது மஃபூல். அது வந்து நசுபைக்கும். அதுதான் நான் வந்து சேர்ந்து வர பிரதி சொல். அது சேப்பின்னு போட்டிக்குது. அது இஹ்தி என்றது ஏவல், அதுதான் ஏ என்று போட்டிக்குது. அது செய்யக்கூடிய பிரதி சொல் தான் அந்த அதுதான் நீ வழி நடத்து. யாரை நான் என்ன நகுனு எங்களைய அது வந்து இன்னும் மன்சூப் நசுபை வந்துக்குது. நினைவு தான் நான் அதை சேலை பற்றி விவரம் உண்டு. அதுதான் மன்சூப்பாக வரும், நசுபா வரும். நசுபெண்டா மன்சூப் ஒரு இசும் நசுபாவினா நாங்கள் சொல்கிறதுக்கு மன்சூபெண்டு. எப்படி ஒரு இசும் ஜர்ராவினா மஜ்ரூர்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு இசும் நசுபாவினா நாங்கள் சொல்கிறது மன்சூபெண்டு. இதை நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இஹ்தினா என்றால் நீ வழிநடத்து. யார் நீ எங்களையே வழிநடத்து. அதுதான் இஹ்தினாட அர்த்தம். இஹ்தினாட அர்த்தம் இப்போ என்ன? நீ எங்களையே வழி நடத்து. பாருங்கள் சூரா ஃபாத்தியாக்குள்ளே எத்தனை சட்டம் நாங்கள் படித்த ஆல்மோஸ்ட் எல்லா சட்டமும் இதுக்குள்ளே வருது, 2-3 சட்டத்தை தவிர. அப்போ இஹ்தினா என்றால் நீ எங்களையே வழி நடத்து. சரி, அப்போ அதுக்கு போகிற பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறோம் யா அல்லாஹ் நீ எங்களையே வழி நடத்துன்னு சொல்கிறோம். எதில் வழி நடத்தணும்? அது இன்னொரு அதை ஃபிகிலை பற்றி இன்னொரு விவரம். வழி நடத்துகிறது தான் ஃபிகில் செயல். யார் வழி நடத்துகிற அதுதான் ஃபாஹில் செய்கிறவர். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ எங்களே யாரை வழி நடத்துகிற என்றால் யார் வழி நடத்துகிற? நீ யாரை வழி நடத்துகிற? எங்களைய எதில் வழி நடத்துகிற? அது செயலை பற்றி இன்னொரு விவரம். அதுதான் சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில். சரிதானே? நேரான பாதையில் சிராத்தல் முஸ்தகீம். அப்போ அது வந்து செயலை பற்றி இன்னொரு விவரம். அதுதான் இன்னும் நசுபை வந்து இந்த டீட்டெயிலாக வந்து கிராமரில் வந்து அட்வான்ஸ் கிராமர் ரூல் ஒன்று இது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது அர்த்தத்தை பார்த்தேன்டா உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கிட்டே வழி நடத்துகிற மாதிரி விளங்கும் எல்லா விஷயத்துலேயும். அதை நாங்கள் இது டீட்டெயிலாக பார்த்தா அது எப்படின்னு உங்களுக்கு விளங்கும். இது சும்மா இப்படி விளங்கினதுக்கு நாங்கள் சும்மா படித்ததுக்கு இதோட மீனிங் வந்து தஃப்சீர் உலமாக்கள் டீப்பாக எழுதிக்கிறாங்க. இந்த பலா எல்லாம் வச்சு அதை நாங்கள் பிறகு படிப்போம். எப்படி சார் இப்போ சிம்பிள் அர்த்தம், சின்ன அர்த்தம் என்னென்றா நீ எங்களைய வழிநடத்து நேரான பாதையில். அது நேரான பாதையில் தான் மௌசூஃப் சிஃபா சிராத்தல் முஸ்தகீம். சிராத் என்ற பாதை, முஸ்தகீம் என்ற நேரான பாதை மௌசூஃப் சிஃபா. நீ எங்களைய வழிநடத்து நேரான பாதையில். இது ஒரு துவா இருக்குது. இது ஒரு துவா மட்டும் எங்களோட வாழ்க்கையில் வந்தாலே போதும். நாங்கள் என்ன விஷயம் செய்யக்கொள்ளே எங்களுக்கு ஒருத்தரோடு பேசுகிறோம், எங்களுக்கு தெரியும் எப்படி பேச போகிறோம்னு. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அதில் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்னைய வழி நடத்து. என்னோட வாயிலேருந்து சரியான வார்த்தையை நீ வெளியாக்கு. ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறோம், இஹ்தின சிராத்தல் சரியான ஆன்சரை நீ வந்து எங்களோட வாயிலேருந்து எங்களோட ஆன்சர் ஷீட்டில் நீ வந்து எழுத வச்சுடு. எங்களையா சரியான படிக்கிறோம், எப்படி படிக்கிறது? ஈவன் குர்ஆன் படிக்கிறையா நாங்கள் துவா செஞ்சுட்டு வரணும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். யாரில் எப்படி படித்தா இது என் தலையில் ஏறுமோ அதை மாதிரி என்னை படித்து கொடுக்குறோம். அதில் எப்படி படித்து கொடுத்தா அடுத்த மாணவர்களுக்கு விளங்குமோ அப்படி படிக்க கொடுக்குவே. இது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் எங்களோட வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தில் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் எங்களை எல்லாம் நேரான பாதையிலே அனுப்பிட்டேன் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டோம். இல்லை நல்லா வச்சுக்கோங்க, கெஞ்சி கேட்குறோம். எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ரப்புக்கிட்ட கெஞ்சுவோமோ அவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எங்களை நேரான ரோட்லேயே நேரான பாதையிலே அனுப்பி வச்சுக்கொண்டே இருப்பான். அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.